பாலைவனம்ங்கிற அந்த அழகான காட்டுல மிட்டு அப்படிங்கிற ஒரு விவசாயம் பண்ற கிளி வாழ்ந்துட்டு வந்தது. மிட்டு கிளிக்கு சொந்தமா ஒரு விவசாய இடமும் இருந்தது. அந்த இடத்துல அது கொய்யா செடிகளை பயிரிட்டு அதை பாதுகாத்துட்டு வந்துச்சு. மிட்டு கிளியோட வீட்டுக்கும் அதோட தோட்டத்துக்கும் ரொம்ப தொலைவா இருந்தாலும் அது தினமும் அயராம வாளில தண்ணி எடுத்துட்டு போய் தன்னோட செடிகளுக்கு ஊத்தி செடிகளை பராமரிச்சுட்டு வந்துட்டு இருந்தது. ஒரு நாள் அந்த பக்கமா போன காகங்கள் 2 பேரும் நேரா மிட்டு கிட்ட வந்தாங்க. உன்னோட செடி மொத்தமும் இவ்வளவு கொய்யாப்பழம் காய்ச்சி தொங்குது. இதெல்லாம் பார்த்தா இப்பவே சாப்பிடணும் போல இருக்கு. கௌரி, நல்லா சொன்ன பாரு. எதுக்குதான் மிட்டு இவ்வளவு கஷ்டப்படுற? நீ இவ்வளவு கஷ்டப்பட்டும் உன்னோட செடியில இருந்து ஒரு பழமாச்சும் வந்திருக்கா பாரு. இதுக்காக இவ்வளவு சிரமப்படணும்? எங்களை பாரு, இவ்வளவு ஜாலியா இருக்கும். ஒரு இடத்துல கிடைத்த பொருளை சாப்பிடுறோம். நாங்க ஏதாச்சும் ஒரு பறவையோட கூட்டுல தங்கிக்கிறோம். ரொம்பவே ஜாலியா அண்ணனுக்கு போகுது, எங்களுக்கு போகுது. நீ எதுக்காக இவ்வளவு சிரமப்படுற? பாருங்க காகங்களா, உங்களை மாதிரி எல்லாம் என்னால இருக்க முடியாது. நான் உழைச்சு சாப்பிடணும்னு நினைக்கிறேன். உங்களை மாதிரி திருடி சாப்பிடுற பழக்கம் எனக்கு கிடையாது. இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்கோ ஒரு நாள் என்னோட செடியில இருந்து நீங்க சொன்ன மாதிரி கொய்யா பழங்கள் காய்க்கதான் போகுது. அதுக்கப்புறம் பாருங்க, நீங்க பேசின வாழை எங்க வச்சுக்கிறீங்கன்னு நான் பாக்குறேன். உன்னோட தோட்டத்துல பழங்கள் நிறைய பழுக்க போகுது. அதை நாங்களும் பார்க்க போறோம். நீயே ஒரு வேலையற்ற வேலை செஞ்சுட்டு இருக்க, இதுல வீராப்பா வசனம் வேற பேசுற அப்படின்னு சொல்லிட்டு காகங்கள் மிட்டுவை கிண்டல் பண்ணிட்டு அந்த இடத்துல இருந்து பறக்க ஆரம்பிச்சாங்க. காகங்கள் பேசினதை நினைச்சு மிட்டு ரொம்பவே கவலைப்பட ஆரம்பிச்சான். மிட்டு கிளி என்னைக்காச்சும் ஒரு நாள் நம்ம தோட்டத்துல கண்டிப்பா சுவையான கொய்யா பழங்கள் வரும் அப்படிங்கிற நம்பிக்கையில தொடர்ந்து அதோட வேலையை பார்த்தபடியே இருந்துச்சு. இதே மாதிரி நாட்களும் நகர ஆரம்பிச்சிச்சு. ஒரு நாள் காலையில இந்த மாதிரி ஸ்டோரிஸை தொடர்ந்து பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சிட்டு பேர்ட் ஸ்டோரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற ஆல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணுங்க. ஸ்டோரி பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடவும் ஷேர் பண்ணுங்கள். என்னோட தோட்டத்துக்கு வந்த மிட்டு செடிகளை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட்டா. ஏன்னா அந்த எல்லா கொய்யா மரத்திலையும் அழகான வெள்ளை நிற பூக்கள் பூத்திருந்துச்சு. உடனே தன்னோட வீட்டை நோக்கி வேகமா மிட்டு பறக்க ஆரம்பிச்சான். இன்னைக்கு நம்ம தோட்டத்துல இருக்கிற கொய்யா மரத்துல இருந்து அழகான வெள்ளை நிற பூக்கள் பூக்க ஆரம்பிச்சுட்டு கண்டிப்பா இன்னும் கொஞ்ச நாள்ல அதுல இருந்து சுவையான கொய்யா பழமும் வந்துடும். நீங்க சொல்றத கேட்கறதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மிட்டு. அப்படின்னா கண்டிப்பா இன்னும் 2-3 வாரத்துல நம்ம சுவையான கொய்யா பழங்களை சாப்பிடலாம். கொஞ்ச நாள்ல மிட்டுவோட செடியில இருக்கிற பூக்கள் எல்லாமும் காயா மாற ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறமா அதுல இருந்து சுவையான கொய்யா பழங்களும் கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. மிட்டு அவனோட தேவைக்கு போக மீதம் இருக்கிற கொய்யா பழங்களை பறிச்சு ஒரு கூடையில எடுத்துட்டு மார்க்கெட்டுக்காக விக்கலாம் அப்படின்னு போய்கிட்டு இருந்தான். ஆலோஜி, என்னது காத்துல இங்க இருந்து கொய்யா பழ வாசனை வர மாதிரி இருக்கு. யாரோ கொய்யா பழங்களை எடுத்துட்டு போறாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா வீட்டுல இருந்து வெளியில வந்து கோரி பார்த்தா. வீட்டு வாசலுக்கு வந்த கோரி மிட்டு கொய்யா பழங்களை எடுத்துட்டு போறத பார்த்தா. ஆலோஜி, அங்க பாருங்க, இந்த மிட்டு தான் கொய்யா பழங்களை எடுத்துட்டு போறா. குரி, அப்படின்னா அந்த மிட்டுவோட செடியில பழங்கள் பழுக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஆலோஜி, நீங்க சரியாதான் சொல்றீங்க. வாங்க, அவ திரும்பி வர்றதுக்குள்ள நம்ம எல்லா பழங்களையும் சாப்பிடலாம். மிட்டுவோட தோட்டத்துக்கு போன காகங்கள் 2 பேரும் அங்க இருக்கிற எல்லா கொய்யா பழங்களையும் பறிக்க ஆரம்பிச்சாங்க. பழங்களை சாப்பிட்ட காகங்கள் காய் எல்லாத்தையும் அந்த இடத்துலயே வீசி எறிஞ்சிட்டு அங்கிருந்து அவங்களோட கூட்டுக்கு போயிட்டாங்க. மறுநாள் காலையில எப்பயும் போல செடிகளுக்கு தண்ணி ஊத்துறதுக்காக வந்த மிட்டு அந்த இடத்துல நிறைய காய்கள் கிடக்கிறத பார்த்து ரொம்பவே அதிர்ச்சியானுச்சு. நாம இல்லாத நேரமா பார்த்து நம்ம தோட்டத்துல இருந்து பழங்களை பறிச்சு சாப்பிட்டுருக்காங்க. இந்த திருடங்க கிட்ட இருந்து நம்ம தோட்டத்தை பாதுகாக்கணும்னா நாம காவல் காத்தே ஆகணும் அப்படின்னு யோசிச்ச மிட்டு அன்னைக்கு ராத்திரி வீட்டுக்கு போகாம காவல் காக்க ஆரம்பிச்சிச்சு. பகலெல்லாம் வேலை செஞ்சு களைப்படைஞ்ச மிட்டு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா நல்லா அசந்து தூங்க ஆரம்பிச்சிச்சு. அந்த நேரம்னு பார்த்து காகங்கள் 2 பேரும் ஒரு கூடை எடுத்துட்டு வந்து திரும்பவும் மிட்டுவோட தோட்டத்துல இருக்கிற கொய்யா பழங்கள் எல்லாத்தையும் பறிச்சாங்க. மறுநாள் காலையில உணவு கொடுக்கறதுக்காக மிட்டுவை பார்க்க வந்த அவனோட மனைவி கீழே கிடக்கிற கொய்யா பழங்களை பார்த்து ரொம்பவே அதிர்ச்சியானா. இதுதான் நீங்க காவல் காக்கிற லட்சணமா? நீங்க பாட்டுக்கு தூங்கிட்டு இருந்திருக்கீங்க. இந்த பக்கம் யாரோ வந்து திரும்பவும் பறிச்சுட்டு போயிருக்காங்க. உடம்பு ரொம்ப அசதியா இருக்கணும், கொஞ்ச நேரம் கண்ண மூடிட்டேன். அந்த நேரம்னு பார்த்து அந்த திருடங்க வந்து இப்படி பறிச்சுட்டு போயிருக்காங்க. யாருதான் இப்படி பழங்களை தினமும் திருடுறாங்கன்னே தெரியல அப்படின்னு சொல்லி பறவைங்க 2 பேரும் பேசிட்டு இருந்தாங்க.
இந்த மாதிரி ஸ்டோரிஸை தொடர்ந்து பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சிட்டு பேர்ட் ஸ்டோரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற ஆல் சிம்பிளையும் ப்ரெஸ் ஸ்டோரி பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடவும் ஷேர் பண்ணுங்கள். இது அந்த பக்கமா உணவு தேடி போற மீனுவோட காதுல விழுந்ததோ மீனு மிட்டுவோட தோட்டத்துக்கு வந்தா. மிட்டு கிளி நடந்த எல்லா விஷயத்தையும் மீனு கிட்ட சொன்னான். நீ ஒண்ணும் கவலைப்படாத, கண்டிப்பா இன்னைக்கு ராத்திரி அந்த திருடங்களை நாம பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி மீனு ஆறுதல் சொன்னான். அன்னைக்கு ராத்திரி நேரமும் வந்துச்சு. மீனு ஒரு செடிக்கு பக்கத்துல இருந்து ஒளிஞ்சுக்கிட்டு மிட்டுவோட தோட்டத்துக்கு யாரு வரா அப்படின்னு சொல்லிட்டு காவல் காத்துட்டு இருந்தா. இது எதுவுமே தெரியாத பாவங்கள் 2 பேரும் ரொம்பவே சந்தோஷமா மிட்டுவோட தோட்டத்துல கொய்யா பழங்களை பறிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூடையோட பறந்து வந்துட்டு இருந்தாங்க. வந்தவங்க மரத்துல இருந்து பழங்களை பறிக்க ஆரம்பிச்சாங்க. உடனே செடி மறைவுல இருந்து மீனு வெளியில வந்து யாராச்சும் வாங்க, அப்படின்னு சொல்லி கத்த ஆரம்பிச்சா. உடனே அதை கேட்டு மிட்டுவும் ராசாலியும் வேக வேகமா அங்க வந்தாங்க. ஒரு குச்சியோட வந்த மிட்டு காகங்களை பயங்கரமா தாக்க ஆரம்பிச்சான். அடி தாங்க முடியாத காகங்கள் அந்த இடத்துலயே மயக்கம் போட்டு கீழே விழுந்தாங்க. மறுநாள் காலையில பொழுது விடிஞ்சதோ நேரா பஞ்சாயத்து தலைவர்கிட்ட திருட்டு காகங்களை கூட்டிட்டு போனாங்க. அங்க நடந்த எல்லா விஷயத்தையும் கேட்ட பஞ்சாயத்து தலைவர், ரொம்ப சிரமப்பட்டு விவசாயம் பண்ணிருக்கான். அவனோட தோட்டத்துல இருந்து நீங்க இப்படி திருடுனது ரொம்ப பெரிய தப்பு. திருட்டுத்தனத்துக்கு தண்டனையா மிட்டுவோட தோட்டத்துக்கு இன்னையில இருந்து சரியா 1 மாசத்துக்கு ராத்திரி பகல்னு பாராம 2 பேரும் தண்ணி குடிச்சு ஊத்தணும். இதுதான் நான் கொடுக்கிற தண்டனை அப்படின்னு சொன்னாரு. இத கேட்டு காகங்கள் 2 பேரும் ரொம்பவே அதிர்ச்சியானாங்க. அன்னையில இருந்து மிட்டுவோட தோட்டத்துக்கு தினமும் காலையிலயும் சாயங்காலமும் காகங்கள் 2 பேரும் ஏரியில இருந்து தண்ணி எடுத்துட்டு வந்து ஊத்த ஆரம்பிச்சாங்க. இத பார்த்து பறவைங்க 2 பேரும் சந்தோஷத்துல சிரிக்க ஆரம்பிச்சாங்க. அன்னையில இருந்து காகங்கள் திருடி திங்கணும் அப்படிங்கிற எண்ணத்தையே விட்டுட்டாங்க. நீனும் உனக்கு தெரிஞ்ச இடத்துல இதெல்லாம் நல்ல வேலை இருந்தா காலுவுக்கு சொல்லிவிட. இப்ப போய்கிட்டு இருக்க வேலையில சரியான சம்பளம் வர மாட்டேங்குது. அதை வச்சு குடும்பத்தை ஓட்டுறதே ரொம்ப சிரமமா இருக்கு. வேணும் இப்போதைக்கு காலுக்கு தகுந்த மாதிரி எந்த வேலையுமே இல்லையே. பக்கத்து காட்டுல இருக்கிற நெல்லு வியாபாரி ஒருத்தர் அவரோட வண்டிய ஓட்டுறதுக்கு டிரைவர் வேணும்னு கேட்டாரு. அந்த வேலைதான் காலியா இருக்கு. டிரைவர் வேலை தானே, காலுவுக்கு அது நல்லாவே தெரியும். கல்யாணத்துக்கு முன்னாடி காலு டிரைவர் வேலை தான் பாத்துட்டு இருந்தாரு. இந்த காட்டுக்கு வந்ததும் அந்த வேலை இல்லைன்னதும் உடனே அவரு விறகு வெட்டுற வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாரு. அப்படின்னா சரி கௌரி, உடனே நீ காலுவ போய் அந்த நெல் வியாபாரிய பார்க்க சொல்லு. நான் அனுப்புனதா சொன்னீங்கன்னா கண்டிப்பா அவரு வேலை போட்டு தருவாரு. இந்த வேலை மட்டும் கிடைச்சிச்சுன்னா கண்டிப்பா எங்களோட எல்லா கஷ்டமும் தீர்ந்துரும். நீ பண்ற இந்த உதவிய நான் எப்பயுமே மறக்க மாட்டேன். மீனும் இப்படி மீனு சொன்னதை கேட்டு ரொம்ப சந்தோஷமா போன கோரி அங்க ஆத்தங்கர பக்கத்துல வேலை இல்லைன்னு அழுது புலம்பிட்டு இருக்க காலுவை பார்த்து மீனு வீட்டுல நடந்த எல்லா விஷயத்தையும் சொன்னா. இதை கேட்ட காலுவும் நேரா பக்கத்து காட்டுல இருக்கிற நெல் வியாபாரிய பாக்குறதுக்காக போனுச்சு. ஐயா வணக்கம், என்னோட பேரு காலு. நான் பக்கத்து காட்டுல இருந்து வந்திருக்கேன். மீனும் உங்ககிட்ட டிரைவர் வேலை காலியா இருக்குன்னு சொன்னா, அதான் கேட்டுட்டு போகலான்னு வந்தேன். மீனும் அனுப்புனாளா? அப்ப நான் ரொம்ப நம்பிக்கையானவனாதான் இருப்பேன். சரிப்பா, இதுக்கு முன்னாடி நீ வண்டி ஓட்டுன அனுபவம் இருப்ப? ரொம்ப நல்லா ஓட்டுவாங்க ஐயா. இதுக்கு முன்னாடி கார் ஓட்டுற வேலைதான் நான் பாத்துட்டு இருந்தேன். அப்படியா? சரிப்பா, ஆனா நம்ம கிட்ட கார் ஓட்டுற வேலை கிடையாது. இந்த ட்ரக்க தான் நீ ஓட்டணும். டெய்லி நம்ம கிட்ட நெல்லு மூட்டையை எடுத்துட்டு போயிட்டு பக்கத்து டவுன்ல இருக்கிற இன்னொரு வியாபாரி கிட்ட அன்லோட் பண்ணிட்டு வரணும். இந்த வேலைதான் உன்னோடது. டெய்லி இல்ல? இல்லையா, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. எனக்கும் கார் ஓட்டுற மாதிரிதான். கண்டிப்பா நான் நல்லாவே ஓட்டுவேன். சரி காலு, அப்படின்னா ஒண்ணு பண்ணு. இந்த நெல்லு மூட்டைகள் எல்லாத்தையும் ட்ரக்ல ஏத்திக்கிட்டு நேரா பக்கத்து டவுன்ல இருக்கிற நெல்லு வியாபாரிய பார்த்து கொடுத்துட்டு வந்துரு. பிறகு எல்லா நெல்லு முட்டையும் வண்டியில ஏத்தின காலு பக்கத்து டவுனை நோக்கி வண்டிய ஓட்ட ஆரம்பிச்சான். போற வழியில தன்னோட வீட்டுல சாப்பிடலான்னு வீட்டுக்கு போன காலு அங்க இருந்த கோரி கொடுத்த உணவை சாப்பிட ஆரம்பிச்சான். காலுஜி, நீங்க ரொம்ப நல்லா வண்டி ஓட்டுறீங்க. ஆமா, வண்டியில நிறைய மூட்டைங்க இருக்கே. எல்லா மூட்டையும் எங்க எடுத்துட்டு போறீங்க? அந்த மூட்டையில அப்படி என்ன இருக்கு காலுஜி? கோரி, அந்த மூட்டை எல்லாத்துலயும் நிறைய நெல் இருக்கு. அதை எடுத்துட்டு போய் பக்கத்து காட்டுல இருக்கிற இன்னொரு வியாபாரி கிட்ட சேர்க்கணும். இதுதான் என்னோட டெய்லி வேலை. எனக்கு ஒரு யோசனை தோணுது. அதை மட்டும் நாம செஞ்சோம்னா
சீக்கிரமாவே பணக்காரங்களா ஆயிடலாம். என்ன கௌரி சொல்ற? என்ன யோசனை? இவ்வளவு நெல்லு மூட்டை இருக்குல்ல காலேஜி, அதுல இருந்து ஒண்ணே ஒண்ணு மட்டும் எடுத்து நம்ம வீட்டுல போட்டுருங்க. நாம அதை வெளியில வித்து பணத்தை சம்பாதிச்சுக்கலாம். கௌரி, இதெல்லாம் ரொம்ப தப்பு கௌரி. அவரு என்ன ரொம்ப நம்பிக்கையான ஆளுன்னு நினைச்சு வேலை போட்டு கொடுத்துருக்காரு. நாம பண்ற வேலை மட்டும் அவருக்கு தெரிஞ்சுச்சுன்னா கண்டிப்பா நம்மள வேலையை விட்டு தூக்கிடுவாரு. காலேஜி, அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது, பயப்படாதீங்க. ஒரே ஒரு மூட்டை தானே, அதை எடுக்கிறதுனால எந்த சந்தேகமும் வராது. நீங்க தைரியமா பண்ணுங்க காலேஜி. அப்படியே சந்தேகப்பட்டு கேட்டாலும் வர வழியில எங்கேயாச்சும் விழுந்துட்டுன்னு சொல்லி சமாளிச்சுக்கலாம் அப்படின்னு கௌரி தைரியம் சொன்னதும் உடனே இந்த மாதிரி ஸ்டோரிஸை தொடர்ந்து பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மறக்காம சிட்டு பேர்ட் ஸ்டோரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற ஆல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணுங்க. ஸ்டோரி பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடவும் ஷேர் பண்ணுங்க. காலுவும் பேராசப்பட்டு ஒரு மூட்டையை எடுத்துட்டு வந்து தன்னோட வீட்டுல போட்டான். ஏதோ இருக்கிற நெல்லு மூட்டையை எடுத்துட்டு நேரா நெல்லு வியாபாரி கிட்ட போய் அங்க அன்லோடும் பண்ணிட்டான். வியாபாரியும் நிறைய மூட்டைங்கள்ல ஒரு மூட்டை காணாம போனதை பெருசா கண்டுக்காம அவரும் காலுக அனுப்பி வச்சுட்டாரு. தொடர்ந்து இதே மாதிரி தினமும் காலு நெல்லு மூட்டையை எடுத்து ஒவ்வொரு மூட்டையா தன்னோட வீட்டுல சேகரிக்க ஆரம்பிச்சான். இந்த மாதிரியே சரியா ஒரு மாசம் ஆனதுக்கு அப்புறமா தன்னோட திருட்டுத்தனத்தை யாரும் கண்டுபிடிக்காததுனால பேராசை கொண்ட காலுக்காகவும் இப்போ ரெண்டு மூட்டையா எடுத்து அவனோட வீட்டுல சேகரிக்க ஆரம்பிச்சான். இதே மாதிரி ஒரு நாள் நெல்லு மூட்டையை தூக்கிட்டு வீட்டுக்குள்ள போகும்போது பக்கத்து மரத்துல உட்கார்ந்து இருக்கிற மிட்டு கிளி இது எல்லாத்தையும் பார்த்துட்டு, இந்த காகங்கள் ரெண்டு பேரும் மறுபடியும் திருட்டு வேலைய ஆரம்பிச்சுட்டாங்க. எவ்வளவு நம்பிக்கையா அந்த வியாபாரி ஏத்தி விட்டுருப்பாரு. ஆனா இதுக்கு என்னடான்னா அதுல இருக்கிற நெல்லு மூட்டைய தன்னோட வீட்டுக்குள்ள பதுக்கி வைக்குது. இந்த வேலை மீனு வாங்கி கொடுத்தது. இது பண்றதால கண்டிப்பா மீனுக்கு தான் கெட்ட பேர் வரும். நாம எப்படியாச்சும் இந்த விஷயத்த மீனு கிட்ட சொல்லி ஆகணும் அப்படின்னு யோசிச்ச மிட்டு அங்கிருந்து மீனுவை பாக்குறதுக்காக பறக்க ஆரம்பிச்சா. குளக்கரையில மீனுவை பார்த்த மிட்டு நடந்த எல்லா விஷயத்தையும் மீனு கிட்ட சொன்னான். அட, என்ன மிட்டு சொல்ற? அந்த காகம் உங்க பாவமா வந்து கெஞ்சினுச்சு. அதனாலதான் நான் கழுகண்ணை கிட்ட சொல்லி வேலைய வாங்கி கொடுத்தேன். இப்ப பாரு எப்படி ஒரு திருட்டு வேலைய பாக்குதுங்கன்னு. இதுங்களை நாம சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் நேரா கழுக பாக்கலான்னு போனாங்க. இந்த மாதிரி ஸ்டோரிஸை தொடர்ந்து பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மறக்காம சிட்டு பேர்ட் ஸ்டோரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற ஆல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணுங்க. ஸ்டோரி பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடவும் ஷேர் பண்ணுங்க. நெல்லு வியாபாரி கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லி காலு பண்ண தப்புக்காக அவ மன்னிப்பும் கேட்டா. இங்க பாரு மீனு, எனக்கு உன்னை பத்தி நல்லாவே தெரியும். நீ அனுப்பின ஆளுங்கிறதுனாலதான் ஒவ்வொரு நாளும் நெல்லு மூட்டை குறையிறப்போ நான் அவனை சந்தேகப்படாம இருந்தேன். சரி, ரோட்ல போற வழியில எங்கன்னா தவறி விழுந்திருக்கோம்னு நினைச்சேன். இப்ப நீயே சொல்லிட்டல்ல, அவன் இந்த திருட்டு வேலை பாக்குறதுக்கு கண்டிப்பா எனக்கு பதில் சொல்லியே ஆகணும். இன்னைக்கு வரட்டும், நான் அவனை கவனிச்சுக்கிறேன். நீ கவலைப்படாம போயிட்டு வா அப்படின்னு சொல்லி மீனுவை அனுப்பி வச்சான். அன்லோட் பண்ணிட்டு மீனு எப்பயும் போல சாவியை கொடுக்கறதுக்காக கழுகு கிட்ட வந்துச்சு. ஆமா ஆலு, தினமும் மத்தியானம் நீ எதுக்காக உன்னோட வீட்டுக்கு போற? ஐயா, அது ஒண்ணும் இல்லைங்கய்யா. எனக்கு மதிய உணவு என் மனைவி சமைச்சு வச்சிருப்பா. அதை சாப்பிடுறதுக்காக தான் நான் வீட்டுக்கு போறேன். ஓ அப்படியா, சரிப்பா. இல்ல, உன் வீட்டுல தினமும் வண்டி நிக்கிறதா என்னோட மேனேஜர் சொன்னாரு. அதான் சரி எதுக்காக போறேன்னு கேட்டேன். சரிப்பா, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நீ தினமும் உன் வீட்டுல போய் சாப்பிடு, சரியா? நீங்கய்யா, நான் நாளைக்கு உங்களை பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே நடக்காத மாதிரி காலுவும் அங்கிருந்து போயிட்டான். இந்த காகத்துக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும்? நான் வாயை திறந்து கேட்டதுக்கு அப்புறமும் தெரியாம தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லி மன்னிப்பு கேட்க கூட தோணல. இவனை கையும் களவுமா நாம புடிச்சாகணும் அப்படின்னு மனசுக்குள்ள திட்டம் தீட்டின கழுகு அந்த நாளுக்காக காத்துட்டு இருந்துச்சு. இந்த மாதிரி ஸ்டோரிஸை தொடர்ந்து பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மறக்காம சிட்டு பேர்ட் ஸ்டோரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற ஆல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணுங்க. ஸ்டோரி பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடவும் ஷேர் பண்ணுங்க. மறுநாள் காலையில எப்பயும் போல காலு நெல்லு மூட்டையை ஏத்திக்கிட்டு போனவன் தன்னோட வீட்டுல சாப்பிடுறதுக்காக நிறுத்தினான். அதே மாதிரி ரெண்டு மூட்டையை எடுத்துட்டு காலுவும் கோரியும் வீட்டுக்குள்ள போக தயாரானாங்க. அந்த நேரம்னு பார்த்து இது எல்லாத்தையும் மறைஞ்சிருந்து பார்த்துக்கிட்டு இருந்த கழுகும் மீனும் மிட்டு 3 பேரும் சேர்ந்து நேரா காலுவோட வீட்டு வாசலுக்கு வந்தாங்க. இவங்கள அந்த இடத்துல பார்த்த காகங்கள் 2 பேரும் பயந்து போய் தன் தலையில வச்சிருந்த நெல்லு மூட்டைய பதட்டத்துல கீழே போட்டாங்க.
ஐயா ஐயா என்ன மன்னிச்சிருங்க. ஏய் வாய மூடு. இப்பயே எனக்கு உன் மேல சந்தேகம் வந்துச்சு. அதை கேட்டதுக்கு அப்புறமும் எப்படி நல்லவ மாதிரி பேசி சமாளிச்ச. இதுக்கப்புறமும் நான் உன்னை நம்புறதா இல்ல. நீ பண்ணையில திருட்டு வேலைக்கு உனக்கு சரியான தண்டனையை நான் கொடுத்தே தருவேன். அப்படின்னு சொல்லிட்டு நேரா போலீஸ்கார குருவிய வர வச்சு காலுவ போலீஸ்கார குருவி கிட்ட புடிச்சு கொடுத்துட்டான். மீனு தயவு செஞ்சு காலுவ ஜெயில இருந்து வெளியில எடுத்துரு மீனு. இனிமே இப்படி ஒரு தப்ப அவர் பண்ணவே மாட்டாரு. நான் எவ்வளவு நல்லவன்னு நம்பி நீ கெஞ்சினதுனால வேலை வாங்கி கொடுத்தேன். ஆனா எனக்கு தெரிஞ்ச இடத்துலயே நீங்க உங்க வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டீங்கல்ல. இதுக்கு மேல நீ எவ்வளவுதான் கெஞ்சி டிராமா போட்டாலும் உன்னோட நாடகத்தை நான் நம்ப தயாரா இல்ல. அப்படின்னு மீனு சொல்லிட்டு அங்க இருந்து கோவமா போயிட்டா. காலுவ நினைச்சு கோரி தேம்பி தேம்பி அழ ஆரம்பிச்சா. இனிமே நம்மள ஒருத்தவங்க நம்பி வேலை கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு 100% உண்மையா இருக்கணும். அப்படி உண்மையா இல்லாம பேராசைப்பட்டோம்னா கண்டிப்பா இந்த காகங்களுக்கு ஏற்பட்ட நிலைமைதான் நம்மளுக்கும் நடக்கும்.